ஞானம் என்பது என்ன என்றால் எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, எது நிலையானது, எது நிலையற்றது. வணக்கம், நான் கொள்ளிங்க. பொன் விழாவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பொன் விழாண்ட 50வது ஆண்டு நிறைவு விழா. இந்துலா மன்றத்தில் நிறைய காலம் இருந்தவங்க என்றதால அவங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நாங்கள் இந்து கலா மன்றத்தினுடைய பொங்கல் விழாவும் அதனுடைய பொன் விழாவும். இந்து கலா மன்றம் பொன் விழா என்று சொன்னால் இந்து கலா மன்றமானது தன்னுடைய 50வது அகவையிலே நின்று கொண்டிருக்கிறது. இந்து கலா மன்றம் என்றது வெறுமனையே மன்றங்கள் என்று சொன்னால் இந்து கலா மன்றத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்து கலா மன்றத்திலே இருந்தவர்கள் இன்று திருப்பழுகாமத்திலும் சரி அல்லது மட்டக்களப்பு ரீதியாகவும் ஒரு உயர்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்து கலா மன்றத்திலே இருப்பவர்கள் அறம் சார்ந்து நடக்கக்கூடியவர்கள். இந்து கலா மன்றத்திலே அறநெறி பாடசாலை இருக்கிறது. மிக நீண்ட காலமாக இந்த அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்து கலா மன்றமானது பொங்கல் விழா செய்வது வழமை. அது திருப்பழுகாமம் திரௌபதி அம்மன் ஆலயத்திலே அந்த பொங்கல் விழா இடம்பெறுவது. இன்றும் அதனுடைய பொங்கல் இடம்பெற்ற பின்பு பூசைகள் நடைபெற்ற பின்னரே மிகவும் பண்பாடு ரீதியாகவும் எமது கலாச்சாரங்களோடு பின்னி பிணைந்த கோலாட்டம், கும்மியாட்டம், நடனம், பரதம், சுலகாட்டம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் எல்லா மன்றங்களிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு இந்துகலாம் திருப்பழுகாம் வீதிகளினூடாக ஒரு அழகான முறையிலே ஒரு வரவேற்பு கிடைத்திருந்தது. அந்த வரவேற்பு நூடாக இந்த திருப்பழுகாமத்தில் அமையப்பெற்ற இந்த வெள்ளிமலை பண்பாட்டு கலாச்சார உள்ளக அரங்கிலே இந்த நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே இடம்பெற்றிருந்தது. இந்துகலா மன்றம் என்பது வெறுமனவே வஜனைகளோடு நின்று விடாமல் இந்துகலா மன்றம் பல தொண்டுகளை செய்துகின்ற ஒரு மன்றமாகவும் அனைத்து ஆலயங்களிலும் விசேட நாட்களிலே, அதாவது திருவிழா காலங்களிலும் மற்றும் சடங்கு காலங்களிலும் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று இறைவனுடைய புகழை பாடுதல், நற்சிந்தனைகள் கூறுதல் போன்ற விடயங்களை இந்து கலா மன்றம் செய்து வருகிறது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் இந்து கலா மன்றத்தில் இருந்தவங்க அந்த ஒரு மெமரிஸ் சொல்லுங்க. உண்மையாகவே நாங்கள் அதாவது 9, 10ஆம் ஆண்டு படிக்கின்ற காலப்பகுதியிலே இந்து கலா மன்றத்திலே இணைந்திருந்தோம். ஆனால் அந்த வாழ்க்கை இன்று வரையும் இல்லாவிட்டாலும் இந்து கலா மன்றத்தோடு எங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்படவில்லை. நாங்கள் ஏதோ ஒரு வகையாக உறுப்பினராகவோ அல்லது ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் இந்து கலா மன்றத்தினுடைய பொங்கல் நிகழ்வாக இருந்தால் எல்லோரும் எங்களுடைய அந்த பிரிவில் இருந்த எல்லோரும் ஒன்று இணைந்து இந்த பொங்கல் விழாவினை சிறப்பாக இந்த ஆண்டு மிகவும் விமர்சையாக இடம்பெற்றிருந்தது. இந்து கலா மன்றத்திற்காக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏராளமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதிலே மறக்க முடியாது சாணக்கியன் ஐயா அவர்கள் நல்ல ஒரு திறமான அவருடைய பங்களிப்பு ஒரு அளப்பரியது என்று தான் கூற வேண்டும். அவருடைய ஒதுக்கீட்டிலே இந்து கலா மன்றத்துக்கு மிகவும் பெருமதிமிக்க ஒதுக்கீடை செய்திருந்தார். இந்து கலா மன்றம் நன்றி மறவாத ஒரு மன்றமாக இருக்கிறது. அந்த நாள் தொட்டு இன்று வரையும் இந்து கலா மன்றத்தோடு எவரவர் உறுப்பினராக இருந்தாலோ அவரது பேர்களையும் அனைத்து இந்த பொங்கல் விழாவை செய்து கொண்டிருக்கிறது இந்து கலா மன்றம். சிறப்பிக்கின்ற வகையிலும் பொங்கல் நிகழ்வும் ஒன்று சேர்ந்து இன்றைய தினத்திலே திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து நடைபெறுமையாக எமது பிரதான வீதியினூடாக வருகை தந்து எமது வெள்ளிமலை கலாச்சார மண்டபத்திலே பிரதான அரங்கு நிகழ்வுகள் பார்த்துவிட்டிருந்தது. எனவே இந்து கலா மன்றத்தினுடைய 50 ஆண்டு காலத்திலே ஆட்டம், காவடி, கரகாட்டங்கள் என எங்களுடைய அறநிலை பாடசாலை மாணவ மணிகள் ஒன்று சேர்ந்து எனது இந்த திருப்பழுகாமம் பிரதான வீதியை அலங்கரித்த வண்ணம் ஆடி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சி இந்து கலா மன்றத்தினுடைய 50 ஆண்டு கால பொன் விழாவையும் எமது பொங்கல் நிகழ்வையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் குறிப்பிடலாம். இந்து கலா மன்றம் தன்னுடைய பொங்கல் விழாவினை புதுப்பொலிவிலே தந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிமலை பண்பாட்டு மண்டபத்தினூடாக வளைந்த பனமரம் வணக்கம் சொல்லும் வாகையோடு பம்மி நிழலும் கொஞ்சம் சுடங்க சொல்லும் கண்ணா காத்தடித்து காலவத்து ராட்சசையும் பொன்னான ஊராம் திருப்பழுகாமம் எனும் பேராம். திருப்பழுகாமத்திலே
50 ஆண்டு அகவையை தட்டி இருக்கிறது எங்களுடைய இந்துகலா மன்றம். உண்மையாகவே கலாச்சார உடை அணிந்து கலாச்சாரம் காத்து நிற்கும் இந்துகலா மன்றத்தினுடைய பொங்கல் விழா. ஏற்றி வைப்பதற்காக இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்துகலா மன்றத்தினுடைய தலைவர் திலக்ஷன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மக்களை சுடரை ஏற்றி வைப்பதற்காக அடுத்த மக்களை சுடரினை ஏற்றி வைப்பதற்காக பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் திரு கானா ரகுநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். ரகுவரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்த மக்களை சுடரை இந்து சமய கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் பிரதேச செயலகம் போனதை பற்றி திரு சூரியகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மக்களை சுடரை ஏற்றி வைப்பதற்காக திருச்சிற்றம்பலம் மைமரு பூங்குழல் கத்தை தோன்ற மைமரை யோர்களேத்த பொய்மொழியாமரை யோர்களேத்த புகழினிலாவிய புண்ணியனே. ஓம் நமோ பார்வதிபதையே. திருச்சிற்றம்பலம். அமைதியான முறையிலே இருந்து இனி வருகின்ற நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடம்பெற இருக்கிறது. சான்றிதழும் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அன்போடு அழைத்திருப்பது பிரதம அதிதிகள் வரிசையிலே இங்கே வருகை தந்திருக்கும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா அவர்களையும், முதன்மை அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் போரதியை பெற்று பிரதேச செயலாளர் திரு சோழ ரங்கநாதன் ஐயா அவர்களையும் மற்றும் நேரத்தை கருத்தில் கொண்டு தனித்தனியாக விളിக்காமல் விசேட அதிதிகளாகவும் சிறப்பு அதிதிகளாகவும் கௌரவ அதிதிகளாகவும் அழைப்பு அதிதிகளாகவும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும்
மற்றும் அறநிலை பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், ஏனைய அறநிலை பாடசாலை ஆசிரியர்கள், ஆலய அறங்காவலர் சபையினர், அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மாணவர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எமது இந்துகலா மன்றமானது 1975ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கடந்த வருடம் பொன்விழாவினை கொண்டாட வேண்டியது சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் இம்முறை நடத்தப்படுகின்றது. இந்த பொன்விழாவானது பொங்கல் விழாவாகவும் நூல் வெளியீடாகவும் கௌரவிப்பு நிகழ்வாகவும் இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். பொன்விழாவானது இந்த மன்றம் கொண்டாடுவதாக இருந்தால் இதற்கு நாங்கள் சிறந்தாழ்த்தி வழங்க வேண்டியவர்கள் எமது சிரேஷ்ட உறுப்பினர்களே. இந்துகலா மன்றத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் தமது பதவிகளையும் அனைத்தையும் கடந்து வருகின்ற சந்ததிகளுக்கு சரியான முறையில் கடத்தி கொண்டு இருந்தபடியினால் ஒரு இயங்கு நிலையில் உயர்ச்சி உள்ள ஒரு மன்றமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி எமது இந்துகலா மன்றத்தின் ஊடாக ஒரு அறநிலை பாடசாலை நாங்கள் இந்த பிரதேசத்திலே முதன்மையாக நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். ஒருவருக்கு எப்படி சமயத்தை கடைபிடிக்க வேண்டுமோ, ஒரு உயரிய பரம்பொருளை, உயரிய சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்காக நம்முடைய சமயம் காட்டுகின்ற வழிமுறைகள் அவனுக்கு அதிகமான உணர்ச்சி வசப்படுகின்றவர்களை பக்தி மார்க்கத்திலே செல்லுமாறு நம்முடைய சமயம் சொல்கிறது. ஆனால் பகவத்கீதை இதுக்கு ஒரு படி மேலே சென்று ஸ்ரேயோகி ஞானம் அபியாச ஞானா தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாகாஸ்தாந்திரனந்தரம், எல்லாவற்றிலும் மிக உயர்ந்தது ஞானம், அபியாசம். ஞானம் என்பது என்ன என்றால், எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, எது நிலையானது, எது நிலையற்றது. இதற்கு லாஜிக்கல் திங்கிங் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு விவேகம் என்றும் பெயர். இந்த ஞானத்தை ஒருவன் அபியாசம் செய்ய வேண்டும். இப்படி பயிற்சி பண்ணியதை அவர்கள் தியானிக்க வேண்டும். இதை நான் நிலைநிறுத்திக் கொள்கிறேன். தியானம் என்பது நிலைநிறுத்திக் கொள்வது, அதை தன்னுடையதாக மாற்ற வேண்டும். இப்போ இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சமயத்தினுடைய நுட்பமான பாடங்கள். எங்கே சென்றாலும் கவனமாக உற்று பாருங்கள். நீங்கள் பார்க்கின்றவற்றை லாஜிக்கல் திங்கிங், இது என்ன, இது சரியானதா, இது என்னை மேன்மைப்படுத்துமா என்ற அந்த லாஜிக்கல் திங்கிங் இப்பொழுதெல்லாம் குறைவாக இருக்கிறது. இதற்கு பதிலாக கண்டிஷன்டு திங்கிங் என்ற ஒரு வகையான சைக்காலஜிக்கல் டிஃபார்மேஷன் ஏற்பட்டிருக்கு. ஒரு சினிமா அல்லது ஒரு யூடியூப் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இப்படித்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வளர்த்து விடுகிறது. இதன் காரணமாக இந்த குழந்தைகள், சிறுவர்கள், ஈவன் ஆசிரியர்கள் கூட இந்த சிந்தனையிலே, இந்த மரபை, நம்முடைய மரபான சிந்தனை, மரபு சிந்தனைகளை விட்டுவிட்டு இத்தகைய சினிமாட்டிக் திங்கிங், சினிமா சார்ந்து அதற்குள்ளே இறங்கி விடுகிறார்கள். அவர்களுடைய சிந்தனை போக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே போய்விட்டிருக்கின்றது. அப்போ நம்முடைய சமய பாட வகுப்புகள், இது போன்ற நிகழ்வுகள் உங்களிடத்திலே இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், லாஜிக்கல் திங்கிங் போன்ற சிந்தனையை செம்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை, அந்த மனோவியலை
புத்தி கூர்மையை உங்களிடத்திலே வளர்க்க வேண்டும். அதுக்கு தான் ஸ்ரவணம் என்று நம்முடைய சமயம் அதை பாகுபடுத்தியது. ஸ்ரவணம் என்பது கேட்டல், படித்தல், சிந்தித்தல், அதை மீண்டும் பகுத்தாய்தல், அதை நடைமுறைக்கு கொண்டு வருதல். அதுக்கு நிதித்தியாசனம் என்று பெயர். அப்ப சமயத்தை குறை கூறுகின்றவர்கள் என்னத்தை குறை சொல்வார்கள்? ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய மாணவன் ஒரு கேள்வி கேட்டான். அவன் டெக்னிக்கல் காலேஜ் போகிற மாணவன். அவனிடத்திலே ஒரு சிலர் கேட்கிறார்கள், கடவுள் இல்லை இல்லவா, கடவுள் என்பது இல்லை, ஆகவே நீங்கள் கடவுள் இருக்கிறார் என்று ஏனப்பா அப்படி பிதற்றுகிறீர்கள் என்று ஒரு இளைஞன், அவன் 20 வயது, 2 பேரும் கதைத்துக் கொள்கிறார்கள். நான் அவனிடத்திலே எனக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆகவே அவன் சொன்னேன், தம்பி, இந்த உலகம் என்ற ஒன்றை பார்க்கிறாயா? ஆமா. அப்ப இதுக்கு பேர் கிரியேஷன் என்று பேர். இந்த கிரியேஷன் இதுக்கு பின்னாலே இந்த உலகம் உருவாக்கப்பட்டது என்றால் உருவாக்கப்பட்டதாகிய செயல் ஒன்று இருக்க வேண்டும். இந்த கிரியேஷன், இதெல்லாம் கிரியேட்டட் என்றால் அதுக்கு பின்னால ஒரு கிரியேஷன் ஒன்று இருக்க வேண்டும். அதை கிரியேட்டர் ஒருவர் இருப்பார், அதை உருவாக்கியவர் ஒருவர் இருப்பார். அந்த ஒருவரை ஒருவர், ஒருத்தி, ஒன்று எப்படி வேண்டுமானால் நாம் அன்னைக்கு அடைக்கணும். அது ஒவ்வொரு சமயத்தினுடைய அவர்களுடைய போக்கு. எங்களுடைய ஆன்மீக அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுவாமிஜி அவர்களுடைய அந்த பொன்னான கரங்களிலே இந்த நூல் முதல் பிரதி மட்டக்களப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் ஐயா அவர்களுடைய கரங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பிரதியினை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்திருப்பது எங்களுடைய முதன்மை அதிதியாக கோடைப்பற்று பிரதேச செயலகத்தினுடைய செயலாளர் திரு சோமண்ணா ரங்கநாதன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த பிரதியினை பெறுவதற்காக இது இந்துகலா மன்றம் பொன்விழாவிலே தன்னுடைய தடத்தினை எடுத்து வைத்திருக்கிறது. பலகாமம் இந்து கலா மன்றம் நடாத்தும் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் இந்து கலா மன்றத்தினுடைய தலைவர் அன்பு நண்பர் திலக்ஷன் அவர்களே, அத்தோடு இந்த நிகழ்விலே அதிதியராக கலந்து கொண்டு சென்றவர்களையும் பிடித்து கொண்டு தற்பொழுது அதிதிகள் வரிசையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் அவர்களே, அதே போல முன்னாள் கிழக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் அண்ணன் துரைரட்னம் அவர்களே, இந்த நிகழ்விலே ஒரு அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் என்னுடைய வைத்தியர் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஏனைய அதிதிகள், இந்த லைட் கண்டு அடிக்கிறபடியே எல்லா அதிதிகளையும் தெரியுதில்லை. அதே நேரத்தில் பொதுமக்கள், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இந்த வட்டாரத்தினுடைய வேட்பாளராக இருந்த சகோதரர் இந்திரன் அவர்கள், அத்தோடு இங்கே கலந்து கொண்டிருக்கும் ஏனைய பொதுமக்கள், மாணவர்கள், இந்த மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த பொங்கல் நிகழ்வானது நான் நினைக்கின்றேன் இந்த பிரதேசத்திலே போர்தீவு பற்று பிரதேசத்திலே நடக்கும் நிகழ்வுகளிலே ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வரும் ஒரு நிகழ்வாகவே இந்த பொங்கல் விழா அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் கடந்த ஆண்டிலே மாத்திரம்தான் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த நிகழ்வு நடாத்தப்படவில்லை. அப்படி இல்லாவிட்டால் ஒவ்வொரு வருடமும் இந்த பொங்கல் விழா நடைபெறும். அடுத்த பிரதியினை பெறுவதற்காக கிராம உத்தியோகஸ்தரான உதயகுமார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்த பிரதியினை பெறுவதற்காக ராமலா இந்திரநாதன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்த பிரதியினை பெறுவதற்காக சத்மான் ராஜா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்த பிரதியினை பெறுவதற்காக பரமஞ்சன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். பிரதிகளை வழங்கி வைத்த
ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சான்றிதழ்களையும் வழங்கி வைக்க வேண்டும். அகில ரீதியிலே இந்து கலாமன்றத்தின் மாணவர்கள் வில்லுப்பாட்டிலே முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். உண்மையாகவே கூற வேண்டுமாக இருந்தால் கலை பண்பாடு அனைத்தும் திருப்பணகாம மண்ணிலே வேரூன்றி இருக்கிறது. இந்த மாணவர்களை சிறப்பான முறையிலே பயிற்றுவித்த எங்களுடைய பயிற்சியாளர் ஓய்வு நிலை அதிபர் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு இந்த வகையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வில்லுப்பாட்டிலே முதலிடம் பெற்ற அந்த மாணவிகளை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். கனகலிங்கம், கேவிசாலினி, முல்லைவாசன், டாக்சியா, ராஜா கனிஷ்டன், செல்வராஜா விதுஷ்டன், கோவி கபிரதன், விவேகானந்த ராஜா சுமிஸ்ரீ, சுகிர்தராஜா சியானி ஆகியோர் மாணவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அகில ரீதியாக வில்லுப்பாட்டில் முதலிடம் இந்து கலாமன்றத்தினுடைய இந்த மாணவ மாணவிகள் அவரோடு இணைந்து இந்த வில்லுப்பாட்டினை நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று திருக்கழுகாமத்தில் இருந்தாலும் ஊராக இருந்தாலும் மட்டக்களப்பிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் ஆசான் அதிபர் சிவகுமாரன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். பயிற்றுவித்த ஆசிரியர் சார்பாக அவரோடு இணைந்து திலக்ஷனா அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். மேகான திலக்ஷனா அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். சான்றிதழ்கள் கௌரவங்கள் அங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்து கலாமன்றத்தினுடைய பொங்கல் விழா இந்த உள்ளக அரங்கிலே இனிதான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கௌரவ பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சாணக்கியர் ஐயா அவர்களுடைய கணக்கெடுப்பாக இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 50 அகவையிலே தடம் வைத்து மக்கள் வழக்கலிலே இடம் பிடித்திருக்கிறது. பிரதம அதிதியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சாணக்கியர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இந்து கலாமன்றத்தினுடைய நினைவு சான்றிதழ் அங்கே வளர்த்து வைக்கப்பட இருக்கிறது. விசேட அதிதிகள் வரிசையில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு கானா ரகுகரன், பிரதி கல்வி பணிப்பாளர், பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகம் வருகை தந்து எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களை கௌரவித்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பான ஒரு கௌரவத்தை பெறுகின்றார் எங்களுடைய போர்தீவு பற்றி பிரதேச செயலாளர் ரங்கநாதன் ஐயா அவரை கௌரவப்படுத்துவதற்காக பிரதி வலய கல்வி பணிப்பாளர் திரு கானா ரகுவரன் அவர்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களே, அதே போன்று முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைரட்னம் அவர்களே, அதே போன்று இணைய பிரதிக்கல்வி பணிப்பாளர் வைத்தியர், அதே போன்று பிரதேசத்தின் அனைத்து அதிதிகள், பொதுமக்கள், அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்து கலாமன்றத்தின் இந்த பொன்விழா கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு நிறுவனங்களும் அவர்களின் செயற்பாடுகளின் ஊடாக தொடர்ந்திருக்கின்ற தன்மை, நிலைத்திருக்கின்ற தன்மை, பல்வேறுபட்ட சவால்களை எதிர்நோக்குகின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வாறு ஒரு இந்து கலாமன்றம் 50 ஆண்டுகள் இந்த பிரதேசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் தனது 50வது பொன்விழா கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இத்தருணத்தில் அந்த கலாமன்றத்தின் அனைத்து முன்னை நாள் உறுப்பினர்கள், அதே போன்று அதை முன்கொண்டு செல்லுகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமிஜி கூறிய விடயங்கள், அதே போன்று இந்து கலாமன்றத்தின் தலைவர் குறிப்பிட்ட சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருப்பதன் காரணமாக அந்த விடயங்களையும் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக
ஒரு கலாமன்றம் அந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பில் காலத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பிரதானமாக நமது பாரம்பரிய கலையான கூத்துக்கலை. இந்த கூத்து கடந்த காலங்களில் இரவிரவாக ஆடப்பட்டது. பல நிகழ்ச்சிகள்ல அது ஒரு பிரதானமான ஒரு கலை அம்சமாக இருக்கும். ஆனால் தற்காலத்தில் அவ்வாறு இரவிரவாக ஒரு கூத்து ஆடப்படுமாய் இருந்தால் அதை பார்ப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள் என்றால் அது கால மாற்றம். சினிமா ஒரு 5 வருட 10 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் 3.5 மணித்தியால சினிமா 4 மணித்தியால சினிமா இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு எல்லாரும் இருப்பார்கள். இப்பொழுது 2 மணித்தியாலம் தாண்டினாலே அந்த படத்தை பார்ப்பதற்கு பலருக்கு சலிப்பு வந்துவிடும். ஆகவே காலத்திற்கு ஏற்ற வகையில் சில மாற்றங்களை நாங்கள் கலைகளுக்கும் கொண்டு வருவதன் மூலமாகத்தான் அதை நிலைத்திருக்கக்கூடிய வகையில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதே போன்று இந்த இந்து கலாமன்றம் உண்மையில் இவ்வாறான ஒரு புத்தக வெளியீடு, இவ்வாறான ஒரு திருமுறை பாடல்களை கொண்டு வருவது போன்றும் நடைமுறையில் நமது வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய பல விடயங்கள் மாணவர்களுக்கு தெரியாது. அண்மையில் ஒரு தமிழாசிரியருடன் கதைத்த பொழுதும் அவர் கூறிய விடயங்களுக்கு கூடுதலாக மாணவர்களும் ஆசிரியர்களும் இருப்பதன் காரணமாக சொல்லுகின்றேன். வணக்கம் என்பது வணக்கம் தான். அது பல விடயங்களில் பல இடங்களில் அது பல திரிவுபடுத்தப்பட்டு அந்த வணக்கம் என்பது பிழையாகப்படுகின்றது. சில இடங்களில் வணக்கங்கள் என்று சொல்லுகின்றார்கள். உண்மையில் வணக்கம் வணக்கங்கள் தன்மை அல்ல, வணக்கம் தான், வணக்கங்கள் அல்ல. இது பலருக்கு தெரியாது. அதே போன்று முதல் வணக்கம், முதற்கண் வணக்கம் அவ்வாறு சொல்வதும் பிழை என குறிப்பிட்டார் என்றால் அது வணக்கம் தான், அது முதல் இடை கடை என்று அல்ல. அதே போன்று இனிய வணக்கம் அபாரம் தேவையில்லை என்றால் வணக்கத்துக்குள்ளே அனைத்து உள்ளடக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த வணக்கம் சொன்னாலே போதுமானது, அதற்கு இனிய வணக்கம் என்று சொல்ல தேவையில்லை. அதே போன்று ஆங்கிலத்தை அடியொற்றி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம் அல்ல, வணக்கம் வணக்கம் தான். ஆகவே இது அந்த தமிழாசிரியர் சொன்ன விடயம் இது சரியா பிள்ளையா என்கிறது உங்கள் விவாதத்துக்கு விட்டுவிடுகின்றேன். நாங்கள் காலத்திற்கு ஏற்ப எமது பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் சிலவற்றை முழுக்க மாற்றி விடுகின்றோம். அவ்வாறு மாற்ற வேண்டிய ஒரு தேவை அல்ல. பாரம்பரியம் அழிக்கப்படக்கூடாது, காலத்திற்கு ஏற்ப அது மாற்றப்பட வேண்டும் என்பதை தான் தவிர அதன் உட்பொருள் முழுக்க சிதைவடைய கூடாது.